கும்பராசிக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கு? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ஒரு லாஸ்ட் 5 வருஷத்தில் பல்வேறு நெருக்கடிகளையும் மன உளைச்சல்களையும் அனுபவித்த ராசியில் இவர்களும் ஒருவர்கள். அதுலேயும் குறிப்பாக ராசியில் என்னைக்கு ஜென்ம சனி வந்ததோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருடங்களாகவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு போராட்டங்களை அனுபவித்தார்கள். இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, சார் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எதை நான் கொடுக்கணும் அப்படின்னு தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா கும்பம் என்பது எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை, உயரான லட்சியத்தோடு வாழ்வாங்க. ஸோ தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும். அதே மாதிரி கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இவர்கள் வெளிச்சத்தை கொடுத்துட்டு கடைசியில் இவங்க பாவியா நின்று இருப்பாங்க. இவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் அடுத்தவங்களை சக்ஸஸ் பண்ண வச்சது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சுணக்கங்களும் பல தடுமாற்றங்களையும் கடந்த கால கிரகங்கள் கொடுத்தது. 5ல் இருந்த குரு இப்போ அதிசாரமாக 6வது இடத்துக்கு வராரு. கும்பராசிக்கு 6ல் குரு உச்சம் அடைகிறாரு. ஆனால் 6ல் குரு மறைகிறாரே அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் அவர் தான். 2 குடையவன் குடும்பஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வைப்பட்டு அந்த குடும்பாதிபதி உச்சம் அடைகிறதுனால கடந்த 7.5 சனி ஆரம்பிச்சு இந்த 5 வருஷமா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், தெளிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பல பேர் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், குடும்பத்துக்குள்ளே ஒரு ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே போயிட்டா ஏண்டா வந்தோம் நினைக்க தோணுச்சு, நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் கூட எனக்கு தண்டனை வந்துச்சு சார் அப்படின்னு நினைச்சு போராடின கும்பராசிக்கெல்லாம் கடவுள் அருளோடு யாரெல்லாம் அவர்களை விமர்சனம் செய்தார்களோ, அவர்கள் யாரெல்லாம் தப்பாக நினைச்சாங்களோ அவங்கள பாராட்டக்கூடிய நிகழ்வை கடவுள் கொடுக்க போறாரு. பண வரவுகள் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இருக்கும். ஏற்கனவே ஃபைனான்சியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தாத பொருளுதவி, எதிர்பார்க்காத தன வரவு இந்த காலத்தில் கிடைக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கக்கூடியவர்கள், போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்த போகிறார். கும்பராசிக்கு முதல் பார்வையா குரு பார்க்குற இடம் 10வது இடத்தை பார்க்கிறார். ஸோ 10 குரு பார்க்கறதுனால கண்டிப்பா புதிய பட்டம், பதவி, பேர், புகழ் அவர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே அவர்கள் செய்த புண்ணிய கர்மாக்களுடைய பலன்களை இந்த காலகட்டங்களில் அவங்க அனுபவிப்பாங்க. பல பேர் வேலையை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்தே தீர்வார் கடவுள். அதே மாதிரி கும்பராசிக்கு 12வது இடத்தை குரு பார்க்குறாருங்க. 12 குரு பார்க்கறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. தேவையற்ற விரய செலவுகள் எல்லாமும் இவர்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வரும். சுபவிரய செலவுகள் நிறைய பண்ணுவாங்க இந்த பீரியட்ஸில். அதே மாதிரி நிறைய தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். தூரதேச பிரயாணம் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசியினுடைய கனவுகள் எல்லாமும் நனவாக மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ல் மறைஞ்சாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் நல்ல இடத்தை பார்க்கறதுனால பல சிக்கல்களிலிருந்து நிச்சயம் இவர்கள் இந்த அதிசார குரு பயிற்சியில் விடுபடுவார்கள். இவங்க எந்தெந்த விஷயங்களுக்கு கவனமாக இருக்கணும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 விஷயங்களை குரு பார்வை ஆறுதலாக இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் ராசியில் சனி, ராகு இருக்கிறதும் 7ல் கேது இருக்கிறதும் தயவு செஞ்சு உடலையும் மனதையும் இவங்க பார்த்துக்கணும். ஸோ உடலை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களையும் தயவு செஞ்சு செய்யக்கூடாது. அதே மாதிரி மனசாட்சிக்கு ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு படுதுன்னா அதை எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அந்த விஷயத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. யாரை நம்பியும் பேசுவதோ பழகுவதோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் மேலேயும் ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த பீரியடில் வச்சிடக்கூடாது. அதீத அன்பு, அதீத பாசம், அதீத காதல், அதீத பற்று பெரிய வழிகளை கொடுக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டாலே போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமும் இவர்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஓகே, இவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு நல்லா இருக்கும்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு நல்ல பலன்களை தரும். ராசியில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால ஒரு காளி கோவில் அல்லது துர்க்கை அல்லது ஐயனார் அல்லது மதுரை வீரன், சுடலமாடசாமி அந்த மாதிரியான காவல் தெய்வத்தோட வழிபாடு, அந்த காவல் தெய்வத்தை இவங்க வழிபட்டால் மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இவர்களுக்கு அமையும்னே சொல்லுவோம்.